பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, இது புது மேடை என்று தாய்மாமன் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த சோனையா சுவாமி இந்த கிராமம் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்க அருகாமுலை அத்தனை கிராமத்தையும் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அப்படி எங்களது தமிழ்நாடு நாடு சங்கத்தின் சார்பாக இந்த தெய்வத்தை வணங்குகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம். ஹலோ 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 டேய் தம்பி ஹலோ கொஞ்சம் பெருசா பெருசா ஹல் 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 ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜெகஜனனி நாடு நலம் பெறவே புளியங்குடி நாட்டு மக்கள் வாழ்ந்திடவே, புளியங்குடியில் குடிகொண்ட தெய்வமே சோனைய கருப்பண சுவாமியை பணிந்து விட்டார். எல்லோரும் சோனை கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. எல்லோரும் சோனை கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. புளியங்குடி சோனை கருப்பனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்
சொல்வது இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடே இல்லாத கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடே இல்லாத கருணை உள்ளவள். புளியங்குடி கிராமத்திலே குடியிருப்பவர், புளியங்குடி கிராமத்திலே குடியிருப்பவர். சோனை கருப்பண சுவாமியை நம்பி வந்தால் நன்மை சேருமே. எல்லோரும் சோனை கருப்ப சுவாமியிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவன். தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவர், தேடாத உள்ளங்களில் அருள் கொடுப்பவர். தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவன். கல்வி வளம் செல்வங்களை அள்ளி தருபவர், கருணையுள்ள சோனை கருப்பு சாமி வல்லவர். அலை முழுதும் ஆட்சி செய்பவர், சோனை சாமி கருப்பனை நம்பி வாருங்கள். அலை முழுதும் ஆட்சி செய்பவர், சோனை கருப்பு சாமியை நம்பி நில்லுங்கள். எங்கள் அருந்தறிய மக்களையே காத்து நிற்பவர், அருந்தறிய மக்களுக்கு காத்து நிற்பவர், சோனை சாமி சக்தியை நம்பி வாருங்கள். எல்லோரும் சோனை கருப்ப சாமியிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. சோனை கருப்பு சாமியிடம் கையேந்துங்கள். அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே, ஐயனாறு வீதியிலே வீதியிலே. அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே, ஐயனாறு வீதியிலே வீதியிலே. ஒரு கூடல சுத்தி வருது, ஒரு பொன்மணிய தேடி வருது. அடி ஊர்கோலம் போவமா இளத்தோடி நாம் ஆவமா. அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே, ஐயனாறு வீதியிலே வீதியிலே. மச்சாவும் பொண்ணு மணி மங்காத தங்கமணி கிட்டாதையா. வச்சாலு நல்ல உரி நம்மூரு பச்சைக்கு சிக்காதையா. அண்ணாச்சி விட்டறத என்னாலு வெட்டி வேற சிக்காதையா. பாடு பொட்டுக்கிட்டு உன் வாய பொத்திக்கிட்டு காரையா. பட்டம் போட்டு வாலிப காத்து திட்டம் போட்டு பாடாதே. பாட்டி கேட்டு வாசட போவோம், பக்கம் வந்து சேராதே. கிட்டாதரே கில்லாடினா மல்லாடுறே கில்லாடினா.
மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புளியங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சமுதாய தலைவர் பெருமாள் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். ஹலோ, எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய பெருமைக்குரிய அருந்திய சமுதாய பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் உளமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருகின்ற சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இது நாம் நடத்துகின்ற நிகழ்ச்சியாக எண்ணி நாம் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக முதல்வர் மத்திய ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் ஐயாக்கன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். முதல்வர் காவல்துறை சாய்பாய்வார் சார்பாக அவர்களை விழா மேடைக்கு ஒரு முழுங்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறோம். முதலமைச்சர் சாய்வு ஆய்வாளர் அவர்களை விழா மேடைக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஹலோ, எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரி பற்றிய விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தை எங்களுக்கு ஒருங்கிணைப்பு செய்த மரியாதைக்குரிய அண்ணன் சமூகநாதன் அண்ணன் அவர்களை விழா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். மிக சிறந்த முறையில் ஒளிவொளி அமைப்பு ஸ்ரீ சிரஞ்சீவி ஆடிய உரிமையாளர் பழிவட்டான் அவர்களை விழா மேடைக்கு வரும்பவர்களை விழா காட்டும் சர்வாக எடுக்கப்படுகிறோம். முதலமைச்சர் காவல்துறை சாய்பாய் அவர்களே விழா மேடைக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணன் அவர்களே பொன்னாடை பெற்று செல்லும்படி உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். புளியங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மதிப்புக்குரிய வீரலட்சுமி அலர் அவர்களை விழா மேடைக்கு வரும்படி உங்களை விழா காட்டும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். புளியங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீரலட்சுமி அவர்களை விழா மேடைக்கு வரும்படி உங்கள் இளைஞரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள்.
பொன்னாடப்பட்டிய என்னுடைய கிராமத்து மக்களுக்கு நன்றி, அருந்தியர் பொதுமக்களுக்கு நன்றி. ஸ்ரீ செல்வ விநாயகர் மகளிர் மன்றத்தின் சார்பாக ஊக்குனர் மற்றும் பிரதிநிதி அவர்களையும், ஸ்ரீ மல்லிகை மகளிர் மன்றத்தின் சார்பாக ஊக்குனர் மற்றும் பிரதிநிதி உடனடியாக விழா மேடைக்கு வரும்படி விழா கட்டுரை சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். வீரலட்சுமி அவர்களையும் கார்த்திகை செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறோம். மல்லிகை மகளிர் மன்றத்தின் சார்பாக ஊக்குனர் மற்றும் பிரதிநிதி உடனடியாக விழா மேடைக்கு வாங்க. சோனியா கோவில் பூசாரி எங்கே இருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். மல்லிகை மகளிர் மன்றத்தின் சார்பாக இந்திரா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றோம். ஸ்ரீ சோனியா கோவில் பூசாரி மதிப்புக்குரிய திரு அளவு சித்தப்பா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றோம். கிராம தலைவர் மற்றும் செயலாளர் கார்த்திகுமார் மற்றும் பொருளாளர் பாலாஜி மற்றும் தண்டல் மாரிமுத்து மற்றும் எழுத்தாளர் நாகராஜ் 4 நபர்களும் உடனடியாக நாடக மேடை முன்பாக வரும்படி டாக்டர் அம்பேத்கர் கிளினிக் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செயலாளர் மற்றும் பொருளுக்கான தண்டல் மாரிமுத்து எங்கே இருந்தாலும் உடனடியாக விழா மாடிக்குவாங்க. அவர் சார்பில் யார் வேண்டாலும் பொன்னாடை பெற்று செல்லலாம். நாடக காண வருகை தரும் நண்பர்கள் கொண்டு வரும் 2 சக்கர வாகனத்தை ஸ்ரீ சோனியா கோவில் ஆலயத்துக்கு பின்புறம் சாலையில் அமைத்து விட்டு வரும்படி உங்களை விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தலைவர் பெருமாள் அவர்களுக்கு இளைஞரணி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். முதல்வர் காவல்துறை சாய்வாளர் அவர்களுக்கு சமுதாயத்தின் தலைவர் சோவனா பெருமாள் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். ஏத்தி பாக்ஸ் ஏத்தி விடு தம்பி. ரெடியா? தொடுப்பா. 2 பச்சை பயலுங்க வர்றாங்க. பாத்துக்க ஏரியா மறுபடியும் ஏரியா கூட ஏரியா அவங்க 2 பேத்தையும் மறைக்கிறேன் இன்னைக்கு. உட்காருங்க
வணக்கம், வந்தனம், வந்தனம், நமஸ்தே. ரவா குஸ்கா, பிரியாணி, கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், சிக்கன் பிரியாணி, முட்டை அவியல், பொரியல். என்னடா நம்ம இந்தியாவில் பப்புனா? இருங்கப்பா, உங்களை அடிக்க வந்திருக்காங்க. இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை தம்பி கார்த்திக் ராஜ் அவர்களுக்கும் ஆனந்தராஜ் அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கும் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து இவருக்கு அரை பவன் மோதிரமும் கடை சொல்லப்படுகிறார்கள். அவருக்கு 2 பவன் செயின் ஏலத்தில் விடப்படுகிறார்கள். எங்கள் 2 பேருக்கும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி. வணக்கம், 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 வணக்கம். இங்கே சிறந்த முறையிலேயே அருமணி மெஸ் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார் எங்களது மதுரை புளியங்குளத்தைச் சேர்ந்த JKS ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக கொண்டாடி வருவது கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே மிருதம் மெஸ் கொண்டிருக்கக்கூடிய அன்பாத்தான் எங்களது மதுரையைச் சேர்ந்த PS மருது அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக கொண்டாடி வருத்தப்படுகிறது. ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையிலேயே தாளம் இசைத்து பல் தேடி மன்னன் என்றெல்லாம் பல்வேறு பட்டங்களை பெற்று பல நாடகங்களை கெடுத்தாலும் நம்ம ஊர் நாடகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே காய் வேட்டி அணிந்து வருகை தந்துள்ள அகரம் ஆறுமுகம் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களது நாடகத்திலே சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்திருக்கும் தம்பி வாங்க. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கிராமம் எனது கிராமம். நான் யாருன்னு கூட சொல்லிடுறேன். பெரியவர்களாம் தெரியும், இளைஞர்களுக்கு தெரியாது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி மரியாதைக்குரிய தகப்பனார் பாரமலை 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 அவருடைய மகன் தான் நான். அதை விட உங்களுடைய முதல்வர் முன்னாள் சேர்மன் மனைவியும் அவரும் 10 ஆண்டு காலம் சேர்மன். அவருடைய தங்கையைத்தான் எனது மகனுக்கு திருமணம் முடித்திருக்கின்றோம். ஆனால் என்னை கொண்டு வந்து விட்டாரே மிகப்பெரிய ஒரு சாம்பவான். இந்திய நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய தெய்வத்திரு மரியாதைக்குரிய இவருடைய தாத்தா, அவருடைய பேரன். இவங்க அப்பா மிகப்பெரிய பெட்டிக்கார். எங்கள் தாத்தா, இவங்க அம்மா பெரிய ஸ்ரீபாட்டு பள்ளியர் மன்னத்தில் அரிச்சந்திர மயானத்தில் பெரிய ஸ்ரீபாட். ஆனால் அவர் பேரெல்லாம் நம்ம சொல்வதற்கு வயதில்லை. வாழ்த்த விரும்புகிறேன். அந்த தானை தலைவன் இதய தெய்வம் பாருங்க. நான் யாரும் உங்கள் சொந்தக்காரன்னு சொல்லிட்டேன். எனக்கு தாய்மாமன் 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 அந்த மணிகண்டன் தான் கொண்டாந்து விட்டார். அவர் MLA பையன். ஆனால் என்னை கொண்டாந்து விட்டவர் இவர் தான். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, மருமேனே இன்னைக்கு வர முடியாதுன்னு. நம்ம உங்கள் சொந்தக்காரவங்க, நம்ம சொந்த ஊர், நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னார். ஆனால் அந்த தானை தலைவனுக்கு இந்த கிராமம் என்றைக்கும் அவரோடு உங்களோடு அவர் நிற்பார், அவரோடு நீங்கள் நிற்கும் என்று சொல்லி எங்களது தமிழ்நாடு நாடு சங்க சார்பாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நாடு சார்பாக நன்றி, வணக்கம். வணக்கம். பேசுறாங்க, வீட்டுக்கு போறோம். நீ பேசுற பார்த்தா நாங்க தெரியல. பொன்னாடை போயா போயா. எங்களது நாடகத்திலே சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கும் அன்புனார் மேடை நாடகம் மற்றும் தாய் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனர் மரியாதைக்குரிய அன்னார் மாசானம் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. காலையில் 8 மணிக்கு பார்த்துடலாம். நம்ம ஊரில் புளியங்குடியில் நம்ம அருந்தந்திரி இனத்திற்கு சார்பாக நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில் போட்டுருவாங்க. ஆமாம். அதனால் எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. ஆனங்கூரில் எல்லா மக்கள் நல்லா இருந்து இதே மாதிரி வருஷம் நாடகம் வைக்கணும். எங்கிட்ட போக வேண்டிய இங்கே வந்திருக்கேன். ஆமாம், உண்மையிலேயே இன்னைக்கு அண்ணன் கார்த்திக் ராஜ் அண்ணன் போகக்கூடிய ஊர் உசிலம்பட்டி பக்கம் நாடகம். இன்னைக்கு போக வேண்டிய ஊர். ஒரு சூழ்நிலை காரணம் பார்த்தா நாடகம் நின்று வச்சு. அதனால தம்பி தானே வர்றேன் அப்படின்னு சொல்லி தம்பி எங்கள் அண்ணன் தான் மூத்த ஆள் வர்றேன் கூட வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நம்ம நாடகத்தை சிறப்பாக நடத்துவோம். நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம் ஆமாம். அதனால் விடிய வரை இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை சொல்லி பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிங்க. விடிய வரை இருந்து ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன். பாப்பா, நீங்க ரசிக்கிறீங்களா இல்ல ருசிக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா இல்ல தண்ணியை போட்டு கெடுக்கிறீங்களா? ஆமா, விடிய வரை இருந்து நாடகத்தை ரசிகர் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி. வணக்கத்தை தெவி கொண்டு அந்த சோழ கற்பரை நம்ம ஊரை வீட்டுக்கு அந்த சோழ கற்பரை வணங்கி கலைப்பணியை துவங்க. எந்த ஊருக்கு போனாலும்
அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வளநாத்த நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும். இந்த தெய்வத்துக்காக அந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு என்ன இப்பவே கயிறு போட்டுட்டிய. நாங்கெல்லாம் கயிறு போட்டனாலதான் இந்த ரோட்டுக்குற ஊருக்கு ஊர் மேடைக்கு திருறோம். ஆமா, கயிறு தான் பிரச்சனையே. ஆமா, தாலி கட்டாம இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கலாம். ஒரு வீட்டுக்கு போனோம்னா பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியல. உண்மை. தம்பி என்னன்னு என் பொண்டாட்டி எல்லாம் பாசக்காரி, ரொம்ப பாசமா. நாடகம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறதுக்கு சரி 4 மணி 5 மணியா இருந்தாலும் சரி சரி என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டா. அப்படி பொண்டாட்டி கெடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னே. லூசு போயல அந்த லூசு முண்டைக்கு உல வைக்க தெரியாது, நான் தான் உலைய வைக்கணும். ஓம் பொண்டாட்டினாலும் பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி சமைக்க தெரியாம 1 மாசத்துக்கு முன்னாடியே சமையல் புக்கு வாங்கிட்டான்னு கேட்டான். சரி 1 மாசத்துக்கு முன்னாடியே 1500 ரூபாய்க்கு புக்கு வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, பொண்டாட்டி கேட்ட பொருளை வாங்கி கொடுத்துருக்கீங்க. 1500 ரூபாய் ஓட்டு வாங்கி கொடுத்தேன். சரி, ஆனா 1 மாசம் கழிச்சு இப்பதான் என்னமா சமையல் பழைய இருக்குன்னு கேட்டேன். லூசு முண்டை அப்பத்தான் சொன்னா இப்பதான் சுடு தண்ணி வைக்க பழைய இருக்கமுண்டா. ஓம் பொண்டாட்டி அப்படி, ஏன் பொண்டாட்டி அவ்வளவு தங்கமான ஆள்றா. என்ன இங்க ஊர்ல வந்து மதுரை வந்து இறங்கிட்டேன். சரி இறங்கணும்னா சொன்னேன், நம்ம ஊருக்கு நாடகத்துக்கு வந்து திடீர்னு ஊர்ல சண்டை நாடகம் நின்று வச்சு அப்படின்னு சொன்னோம்னா சரி பார்த்து இருங்க அப்படின்னு சொன்னா மறுவடிக்கு என் பொண்டாட்டிக்கு நான் போன் அடிச்சேன். எப்படி நாடாண்டு வச்சு வரவா வேணாமான்னு வீட்டுக்கு. சரி நாடாண்டு வச்சு என்ன மயிருக்கு வீட்டுக்கு வர அங்கே சங்கத்திலே படுன்னு சொன்னா. சரி சரி சங்கத்திலே படுப்போம் படுக்கிறக்காக யதார்த்தமா வந்தேன். அண்ணன் ரெடியா பெட்டி ஏத்திக்கிட்டாரு. சரி ஆண்டவனே என்ன கூட்டி வந்திருக்காரு, பெரிய விஷயம். அவர் வாழ நம்ம நாடாண்டா நம்ம போயிட்டு வரோம்டா அப்படின்னு சொல்லி நானும் ஏறி வந்துட்டேன். ஏறி வரல முன்னாடி போன் அடிச்சேன். என்ன சொன்னீங்க? நாடகம் உறுதி ஆயிருச்சு, நாடகத்து போயிட்டு இருக்கோம்னு. என் முன்னாடி சாமி கும்பிடா தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டா. அத்தா மாமாயி கொல்லங்குடி காளியாத்தா திருச்சூலி பொழப்பு கிடைச்சிருச்சு. என் புருஷன் பொழப்புக்கு போயிட்டா நல்லபடியா வரணும்னு இங்க ஊர்ல வந்து இறங்கிட்டு போன் அடிச்சேன். எப்படி மாணவர் மாறியா இருக்குன்னு. சரி மழை ஒரு மாதிரியா இருக்கு. மாணவர் மாறியா இருக்கு, மழைகளை வரும் போல அப்படின்னு மேக மூட்டமா தெரியுது. நீ வீட்டுக்கு வரவனா மயிரை முடுங்கோனா நீ எப்படியே வந்தாவா லோனு காசு 3300 ரூபா அனுப்பி விட்டுட்டு இரு அப்படிங்கிறா. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. பல குடும்பம் லோன் தெரியுது. ஆமா ஆமா. அதனால அந்த கற்பனை வணங்கிட்டு அப்புறம் நம்ம கலை பண்ணி அப்புறம் பேசுவோம் என்பதை சொல்லி குடும்பத்தோட புளியும் குலம் வருவோம், நாம வருவோம். குடியா இப்படித்தான குடியை விட்டுட்டு ஊரே மறந்துட்டேன். ஐயா கொஞ்சம் வாலியம் வைக்க மட்டும் வைங்க ஐயா, நான் வளர்த்த ஐயா. நம்ம சாப்பிட்டவெல்லாம் பிராந்தி, அதனால அந்த குடியா ஒன்றே வரும். குடும்பத்தோட புளிய குடி வருவோம், நாம வருவோம். இந்த குறைகள் எல்லாம் சோன கருப்பருட்டு சொல்வோம், சோன கருப்பங்கிட்ட சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், நமக்கு கவலை வந்தால் சோன கருப்ப நினைப்போம். அங்க குடும்பத்தோட குடும்பத்தோட
வந்ததுமே சோன கருப்பு தான். குடும்பத்தோடு கோயிலுக்கு வருவோம் நம்ம குறைகளையே கற்பனை செய்வோம் நம்ம குறைகளையே கற்பனை செய்வோம். அக்கா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அடியாத கொலை ஓட்ட ஆடி வருவாளா கூப்பிட்டு ஓடி வருவாளா அக்கா குல ஓட்டி ஆடி வருவாளா அம்மா உடுக்கை பிடித்தவளே முத்துராசே சாமி வந்துச்சா சாமி வருது பிடிக்கா பிடிக்காது ஏன் பிடிக்கிறியா தம்பி ஆ? நீ சொல்லி இந்தரே ஒரு அக்கா சாமி ஆடுவார் ஊதாச்சல ஏற்றி வைக்க பாக்ஸ் ஏற்றி என்னடா சாமி கிடைக்க மாட்டேது சாமியாடல முண்டை அந்த அக்கா தூக்கத்துல பிறண்டு வடுக்குது ஏய் தூக்கத்தை பண்ணு ஏ பங்காளி நீ கூப்பிட்டா உன் பொண்டாட்டியே வராது உனக்கு சாமி சொல்றியா? இப்ப என்ன சொல்றீங்க இப்ப பாரு என் தம்பிய மாப்பிளைய கூப்பிட்டு சாமியை நம்ம கூப்பிடு ஊர்ல நான் சாமி வர வைக்கலையா வர வைக்கிறோம் எவ்வளவு உங்க கட்டி கட்டுறீங்க கூப்பிடியா சாமி வந்துருச்சுனா எங்க ரெண்டு பேரும் சம்பளத்தை உங்கள்ட்ட தந்துடும். சரி சாமி வரலைனா சாமி வரலைன்னா எங்க சம்பளத்தை நாங்க தந்துடும். சாமி வந்துருச்சுன்னா உங்க நாலு நாலு பேர் பேர் சம்பளத்தை எங்கிட்ட தரணும் சரி கூப்பிடுங்கயா தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கா சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோட இருங்க. அவசியம் சாமி வரும். வரும் சாமி வரலைனாலும் சும்மா ஆடி வந்துருங்க. அப்பதான் நான் லோன் அதுக்கு மீறி சாமி வரலைன்னா உங்க புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க சாமி கண்டிப்பா வரும். சூப்பர் அப்புறம் என்னடா புருஷன் கடுப்புல என்னதுக்கிட்டே கூப்பிடா இப்ப சாமி வரும் பாரு. எப்படி? தயவு செய்து சாமி வரல யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க. அவசியம் சாமி வர ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியாத்தா ஆடி வருவாளா ஆட்டா கூப்பிட்டு ஓடி வருவாளா தாயவள குல ஓட்டி ஆடி வருவாளா அம்மா உடுக்கை பிடித்தவளே முத்துராசே மணிக்கவனே ஓடி வாமா ஒரு சொல்லு வாசலிலே அம்மா உடுக்கை பிடித்தவளே ஆத்தா முத்துராஜே அறிந்தவளே ஓடி வாமா தாயே ஒரு சொல்லு
அதற்கு இணையாக இன்னிசை கோகலவாணி பன்னிசை பாடும் பைந்தம செல்வி குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலே புராண நட்சத்திரம் என்ற நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி, நீங்கள் எல்லாம் பார்க்காத நாடகம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரியாத நடிகர்கள் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் வந்துள்ள வள்ளி பந்து பாடனாகனா அழுத குழந்தை கூட அமருமா. அப்படி அற்புதமான முறையிலே பாடவும் மிக திறமையான முறையிலே பேசவும் திறமை வாய்ந்த அன்பு சகோதரி மதுரை வல்லாளப்பட்டியை சேர்ந்த MSR மனோரஞ்சனி அவர்கள் வள்ளியாக தொழிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புனார் டாக்டர் சந்தனகுமார் அவர்கள் விரங்க முறையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லயும் வள்ளி திரும்ப நாடகம் தான் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறது வந்து வள்ளி திரும்ப நாடகம் இல்ல. அப்புறம் என்ன நாடகம்? திடீர்னு வில்லி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஆள் அப்படி ஆளை போட்டு இப்படி வந்திருக்கவங்க அப்படி பேசக்கூடியவங்க நல்லா பாடக்கூடியவங்க. ஆமா. அதனால விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை சொல்லி அதற்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்னிடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளத்தினாலும் ஈர்ப்பு தன்மையான குரல் வளத்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பறியக்கூடிய அருமை வாத்தியார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடக ஆசிரியருமான அன்பு தாத்தா எங்களது GK சந்திரன் அவர்களுடைய தவ புதல்வருமான எனது அன்பு தாய் மாமன் எங்களது நரிக்குடிக்கு அருகாமையிலே உள்ள மிதலக்குளம் புளியங்குளத்தைச் சேர்ந்த GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பாடல் சேர்ப்பார்கள். இதோ எந்த தெய்வம் நாடொரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ எந்த தெய்வம் முன்னாலே நாடொரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நாடொரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவள் பூவியும் சோலையிலே மணப்பாள், இசை பூங்குயிலில் தேன்குரலில் இனிப்பாள், குளிர் மேகமிடத்தாகத்தே தனிப்பாள், அலிகொடிகளிலே வளையும் கனி இருப்பாள், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நாடொரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பலரும் படித்தே நீ அறியும் கல்வி, ஒரு நலமினைத்தே நீ வழங்கும் செல்வம், பிறர் உழைப்பினிலே உனக்கிருக்கும் இன்பம், அவை அனைத்திலுமே இருப்பது தெய்வம், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நாடொரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அருமையான ஒரு பாடல். நன்றி நன்றி நன்றி. அருமையான முறையில் கைதட்டிய அன்புகளுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலை மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சோர் மதுரையைச் சேர்ந்த மருது அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுளு செய்ப்பார்கள். நல்லா செஞ்சுக்கிட்டா மணி திருநாட்டில் நீ தாக்கி விடாத விடாத ஏத்து. ஆமையா ஆ
சாபாசியா கையை தட்டுனானே ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? எவ்வளோ ஒரு அருமையாக வாசிக்கிறாரு. 67 நட எண்ணிக்கிட்டே வந்தேன். நன்றி நன்றி. அதுக்கடுத்தபடியாக சிறந்த முறையிலே பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசியில வேட்டு வாங்கி போட்டோம்னா எப்படி சத்தம் கேட்குமோ அதுபோல சத்தத்தை தனது 2 கைகளின் வாசிப்பு திறமையால வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கும் வாசிக்குரிய அருமை வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியருமான அரசகுலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் வாத்தியார் அவர்களுடைய மாணவரும் பேரனுமாகிய அன்பாத்தான் அரசகுலத்தைச் சேர்ந்த எஸ்பி அதிரடி லட்சுமணன் அவர்கள் ஆல்ரவுண்டர் சேர்ப்பார். அருமையான ஒரு வாசிப்பு. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அன்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டுக்கார ஆள் ஒல்லியான ஆளாக இருந்தாலும் அடி பிச்சுட்டார் பார்த்தீங்களா? ஆமாம், கடைசி வரைக்கும் கையடிப்பாக அடிச்சு கிடக்க வேண்டியது. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இப்படி எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயின் தந்தை வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி, தாள வித்துவான், லய வித்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அருமை சித்தப்பு எத்தனையோ தாளகாரங்களை பார்த்துருப்பீங்க. பாட்டுக்கு முறையா ஒரு தாளம் போடக்கூடிய ஒரு பாட்டுனா ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. தோட்டுக்கடை ஓரத்தில் தோடு ஒன்னாங்க தோடு. அந்த பாட்டில் சினிமாவில் எடுக்கும்போது தாளம் போட்டவர் இவருதான். அந்த பாட்டை இப்போ எங்கள் மாமா பாடுவார். எப்படி முறைப்படி தாளம் போடுறாருன்னு பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் கை தட்டுங்க. தோசைக்கடை ஓரத்தில் ஒன்னாங்க தோசை, ரெண்டாங்க தோசை, மூணாங்க வாங்க சொன்னி ஒரு தடவை சோற கை தட்டிருங்க. இந்த பார்த்தீங்களா 250 ரூபா சம்பளத்துக்கு எவ்வளோ வேலை பார்க்குறியான்னு பல்ட்டி இல்ட்டிலாம் அடிச்சு. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு. உண்மையிலே சொல்ல போனால்
இன்னைக்கு நிறையா கிராமங்களில் நிறையா ஊர்களில் நாடக நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய மரியாதை குறைஞ்சி. ஆமா. வாங்க ஊரில் சாப்பாடு ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு 2 கிலோ 3 கிலோ கோழிக்கறி எடுத்து போட்டு பிராய்லர் கோழி எடுத்து போட்டு இந்த சூட்டை திங்கிட்டு வர்றதுக்கு இந்த லைட்டில் நிற்கிறதுக்கு 12:30 மணிக்கு மேலே வவுத்தை கலைக்கிறது, போகிறதுக்கு வெளியே ஓடுறது கடன் தெரியாமல் தேடிக்கு தர்றோம். அப்படி இல்லாமல் சிறப்பான முறையிலேயே உண்மையிலேயே நம்ம விழா கமிட்டிலேருந்து சொல்லிட்டாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நல்லபடியாக சாப்பிட்டு வாங்க நாங்கள் கொடுத்துக்கிறோம் சொல்லி நம்ம அருந்ததி விழா கமிட்டியாக சிறப்பாக சொன்னீங்க. அந்த நோட்டீஸ் நன்றி நன்றி. சிறப்பான முறையிலேயே மாப்பிள்ள அந்த கார்டை படிச்சிருங்க. ஆமாம், சிறந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹோட்டல் அம்மன் மெஸ்ஸு நம்ம திருவரங்கத்தில் சாப்பாடு நல்ல சாப்பாடு நம்ம எதிர்பார்த்து போகல அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அருமையான முறையிலேயே சிறந்த ஒரு ஹோட்டலில் போய் விட்டு அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த நமது அருந்ததியர் உறவின் முறையை சார்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சிறந்த முறையில் நன்றி என்று வணக்கம் வணக்கம் என்பதை எடுத்துரைத்து அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளிபொலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்கு தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய சிறந்ததொரு ஒளிபொலி ஸ்தாபனம் நமது ஆதனக்குறிச்சி நம்ம ஆதனக்குறிச்சியானா நமது ஆதனக்குறிச்சி மாணவருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிரஞ்சீவி பொண்ணே. ஹலோ ஹலோ. உண்மையிலேயே நாடக நடிகர் எவ்வளோ பெரிய நடிகர் போடலாம், சிறமையான நடிகரில் நல்ல ஒரு நடிகரை போடலாம். மை செட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட நாங்கள் பேர் வாங்க முடியும். உண்மை உண்மை. அப்படி சிறப்பான முறையில் இங்கே ஒளிபெருக்கி அமைத்திருக்கக்கூடிய அன்பு அன்னார் அவர்களுக்காக ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுக்கலாமே. நன்றி நன்றி. சிறந்த முறையிலேயே பல அருமையான ஒளிபெருக்கி அமைத்த அன்புடார்கள் ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி சுந்தரி நாட்டிய நடன சிங்காரி எல்லா ஊர்லயுமே டான்ஸ் பேரை சொன்ன உடனே ஆமா பெட்டிக்கார நான் தான் பாட்டு படிப்பேன். ஆமா. இன்னைக்கு என்ன செய்றீங்கன்னா நீங்க டான்ஸ் பேரை சொல்லுங்க, அவன் ஒரு பாட்டு படிப்பேன். ரெண்டாவது அவன் டான்ஸ் பேரை சொல்லுவியா, நீங்க ஒரு பாட்டு படிக்கணும். சரி இதானே. முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் படிக்கட்டும். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் பொம்பளை புள்ளினா செக்கச்சவே குச்சிடா எல்லாம் சிட்டு பொம்பளை புள்ள பேரு பங்காளி இன்னைக்கு அமைக்கிறேன். மதுரை சிந்துச்சா அடி பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி என்னடா பாட்டை கெடுக்கிற சொல்றா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி சின்னஞ்சிறு சிட்டு செண்பவள மொட்டு வயதுக்கு வந்து 3 மாதங்களே ஆன இளம் கண்ணியுமா. எத்தனாவது மாசம்? இப்ப 3 மாசம் தான் ஆகுது. எத்தனாவது மாசம்டா? சித்திரை மாசம் தான். எத்தனாம் தேதி? 24ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. எத்தனை எப்படி இருந்துச்சு? சிகப்பா இருந்துச்சு. கேட்கறத பாரு நானாயா உனே. அன்பு உள்ளம் எங்களது மதுரை கருப்பாயூரணி திருவள்ளுவர் வீதிக்கு செல்லுகின்ற வழியிலேயே வலதுபுறமாக அமைந்த ஒரு மிகப்பெரிய 3 மாடி கட்டிடம். அதிலே நடு வீட்டிலே குடியிருக்கக்கூடிய 2 பெட்ரூம் 1 ஹால். இவ்வளவு விவரமா சொல்றியடா. எங்க அண்ணன் வீட்டுக்கு அவன் தானே வீட்டு வாட்ச்மேன். அண்ணமே காதுவத்துக்கு பத்திரிக்கை வைக்க போனேன். அதான் உள்ளம் எங்களது காதுவத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகல, நீ மூர்த்த கால் ஒன்றுக்கு போயிருப்பேன் நினைக்கிறேன். எங்களது கருப்பாயூரணியை சேர்ந்த சிந்துஜா அவர்கள் டான்ஸ் இருக்காங்க. மல்லிப்பூ வச்சு தூமிய குடிங்க. மற்றும் உங்கள் முன்னால் என்று அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் அன்பு தம்பி சிரிப்பு நடிகர் வளரும் கலைஞர் அன்பு தம்பி அவர்கள் மதுரையை சேர்ந்த மதுரை ஆனந்தராஜ் அவர்கள் வெறுங்கமறையிலே பபுனா அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி நன்றி நன்றி. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையிலேயே உண்மையிலேயே சொல்ல போனா
இன்னைக்கு காலையில் அண்ணன் வந்து விஜய் டிவியில் போய் பாட்டு பாடிட்டு வந்திருக்காரு. விஜய் டிவியில் போய் சூப்பர் சிங்கரில் பாடி வருகின்ற மாதங்களிலேயே சிறந்த உலகமே அறிமுகம் ஆகக்கூடிய அளவிலே திறமையான ஒரு நாடக நடிகர், மிக திறமையான ஒரு கிராமிய கலைஞர். இவர் அருமையாக ஒரு பாட்டு பாடக்கூடியவர். நிறையா பாட்டு சொந்த பாட்டுலாம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு எத்தனை ஊர்களில் இவர் இல்லைன்னா நாடகம் வேணாம்னு சொல்லக்கூடிய அளவில் எத்தனை கிராமங்களுக்கு செல்ல பிள்ளையாக தேர்ந்து கொண்டிருக்கிறார். அன்பண்ணார் எங்களது தொண்டிக்கு அருகாமையில் உள்ள திணையத்தூரை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா அண்ணார் அவர்கள் இன்னொரு பப்பனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டு எங்க 2 பேருக்கும் வாய்ப்பளித்த விழா குழுவினர்கள் நெஞ்சாரும் நன்றி. அதற்கு உறுதுணையாக இருந்த எனது அன்புனார் மதுரையை சேர்ந்த எங்களெல்லாம் ஆசானை விளங்கக்கூடிய அன்புனார் ஜெயமணிகண்டன் அவர்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம். நாளை காலையில் 8 மணிக்கு பார்த்துடலாம். நம்ம புளியங்குடியில் அருந்ததி மக்கள் சார்பாக நாடகம் போட்டாக சோனை கருப்பண்ண சாமிக்கு அப்படின்னு சொல்லி காலையில் தெளிவாக எடுத்து போட்டுருவார். சிறந்த ஒரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் எங்களது மேடை நாடகம் மற்றும் தாய் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனர் அன்னார் மாஷானம் அவர்களுக்கு சிறந்த முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக இப்படிக்கு நமது புளியங்குடி அருந்ததியர்கள் என்பதை எடுத்துரைத்து இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் உங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மதிமரியாதைக்குரிய அருமை வாத்தியார் எங்களது நரிக்குடிக்கு அருகாமையிலே உள்ள மிதலைக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த JKS ஜெயமணிகண்டன் ஹார்மோனிஸ்ட் அன்பு மாமா இங்கே ஹார்மோனிஸ்ட் கொண்டிருக்கக்கூடிய புளியங்குளத்தை சேர்ந்த JKS ஜெயமணிகண்டன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அவரிடம் நாருங்கள் நல்லதொரு நடிகர்களை கொண்டு அமைத்து கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இதே எத்தனை தெய்வம் இருந்தாலும் நமது சமுதாயத்தினுடைய தலைவர் அன்பு ஐயா ஒண்டி வீரனை வணங்கி எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குவோம். நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிங்கிள் எக்கோ வைப்பா. திருநெல்வேலி சிமையிலே பிறந்த எங்கள் தங்கமே, திருநெல்வேலி சிமையிலே பிறந்த எங்கள் தங்கமே தங்கமே தங்கமே. ஒண்டி வீரம் எங்கள் குணம் ஒண்டி வீரம் எங்கள் குலத்தை ஒண்டி வீரம் எங்கள் குலத்தை
நன்றி 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 அந்த வணக்கம். இந்த ஒன்று வீரன் பாட்ட பாடிய மரியாதைக்குரிய மைத்துனர் மருமகன் இருவருக்கும் ஆளுக்கு 50 ரூபாய் பொதுமக்கள் அவர்கள் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். நன்றி நன்றி. எங்களுக்காக புளியங்குடி கிளை செயலாளர் ஐயாச்சாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பித்து ஆளுக்கு 50. நன்றி நன்றி நன்றி. ஏடிமிக்கு கிளை செயலாளர் எங்கள் 2 பேருக்கும் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்றேன் சொல்லி உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்றோம். நன்றி வணக்கம்.